ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவபெருமானோட நம்ம எப்படியாவது ஒரு முறையாவது பேசணும் அப்படிங்கிற அந்த ஆசையானது அனைவருக்குமே இருக்கணும். அதாவது அவரை கண்குளிர ஒரு தடவையாவது பார்த்து விடணும் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த இரண்டு ஆசைகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சாத்தியமற்றதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அப்படியாக இருக்கும். ஏன்னா அவரிடம் நம்மளை கொண்டு போகிறதுக்கே இந்த மாயைகள் நம்மளை ரொம்பவே படாத பாடு படுத்தி தான் ஒரு கட்டத்தில் எல்லாம் உணர்த்தியதுக்கப்புறம் தான் அவரை அறிவதற்கே இந்த மாயைகள் நமக்கு உணர்த்தி விடும். ஆரம்பத்திலிருந்தே அந்த புரிதல் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு நம்ம விழிப்புணர்வோடு செயல்பட்டால் தான் சிவனை நம்ம முழுவதுமாக அடைந்து அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதே அவர் பார்த்திங்கன்னா எல்லாரோடையுமே கலந்து தான் இருக்கின்றார். ஆனால் நமக்குள்ள அந்த உயிராக இருக்கின்ற அந்த ஈசனை நம்ம எப்படி முழுவதுமாக உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமக்கு பெரிய சவாலாக இருக்கும். அப்போ இறைவன் அப்படிங்கிறவர் நம்ம மனதில் தான் இருக்கிறாரு. அவரை உணர்ந்து நாம் செயல்பட்டு அவரிடம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை செயல்பட்டுவது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப ஒரு கஷ்டமான செயலாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசைகளையும் வளர்த்து கொண்டு இறைவனிடம் பற்றும் வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கவனமானது இந்த வாழ்க்கையில் தான் முழு கவனம் இருக்கும். பற்று அப்படிங்கிறது இறைவனிடத்தில் கொஞ்சமாகத்தான் இருக்கும். அப்பப்போ நினைப்பதோடு நம்ம நிறுத்தி கொள்வோம். முழு கவனத்தையுமே அவர் மீது நாம் செலுத்தும் பொழுது தான் அவரை பற்றின அந்த தேடல் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகரிக்க நம்ம அவரை ஒரே தரமாக சரணாகதி அடைவதற்கு உதவுகிறது. இப்போ தவம் செய்கிறாங்க, தியானம் மேற்கொள்கிறாங்கன்னா அது பார்த்திங்கன்னா மனதை அப்படியே ஒருநிலைப்படுத்தி ஒரே செயலை உற்று நோக்குவது. இப்போ தவம் செய்கிறாங்கன்னா ஒரே மந்திரமான அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கூறிக்கொண்டு சிவபெருமானை அழைப்பாங்க. ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வாயாரையோ மனதிற்குள்ளோ அவங்க போட்டுக்கொண்டு கூறும் பொழுது பார்த்தீங்கன்னா இறைவனானப்பட்டவரை அவர்கள் கண்கூற பார்ப்பாங்க. அப்போ அந்த கண்மூடி அவர்கள் தவம் மேற்கொள்ளும் பொழுதே அவர்களுடைய ஞானத்தில் இறைவன் அவர்களிடம் பேசுவார். அப்போ நம்மளும் அந்த அளவுக்கு போகலைனாலும் கொஞ்சமாவது நம்ம அடிக்கடி தியானங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது நம்ம சிறிய அளவில் ஆரம்பிப்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு போக போக அந்த நேரமானது நமக்கு அதிகமாகும். இப்போ தினந்தோறும் இப்போ குறிப்பிட்ட நாளில் பார்த்திங்கன்னா நம்ம தியானம் செய்வதே அப்படிங்கிறது கிடையாது. மேற்கொள்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதிகாலையில் எழுந்து ஒரு அதுக்குன்னு எப்போதுமே பார்த்திங்கன்னா இரவு நம்ம சீக்கிரமாக தூங்கிடணும். இரவு நம்ம சீக்கிரமாக தூங்காதனால தான் பகலில் நம்மளால் எந்திரிக்க முடியாது. இரவு சீக்கிரமாக தூங்கிவிட்டு பகலில் அதிகாலையில் ஒரு 5 மணிக்கெலாம் நம்ம எந்திரிச்சு காலையிலே அந்த இறை பக்தியானதை நமக்குள்ளே அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா நாம் செய்கின்ற அந்த செயல்களையும் தெளிவு கிடைக்கும். தெய்வத்தோடைய அந்த அருளானது நமக்கு கிடைக்கும். இது இரண்டு தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். நாம் செய்கின்ற அந்த பக்தியும் நாம் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறோம் அதுதான் நம்மளுடைய மேன்மையை நம்மளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதனால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது நீங்கள் வைத்து செயல்பட்டால் மட்டும்தான் அது உங்களுக்கான அந்த வெற்றியை தரும். பிற மனிதர்களை சார்ந்தோ இல்லை வேறு ஏதாவது சொல்கிறவர்கள் தேவையில்லாமல் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய பேர் சொல்கிறாங்க. தன்னைத்தானே கடவுள் என தாழ்த்தி கொண்டும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய அந்த சுய இதற்கு மட்டும்தான், அவர்களுடைய லாபத்திற்கு மட்டும்தான் அந்த தேவைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். இப்போ நீங்கள் உணரலாம், இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேரிடர் ஆபத்துலாம் வருது. உலகத்தில் நிறைய ஆபத்துக்கள்லாம் வருது. இயற்கை சூழல்களே தன்னுடைய கோரத்தை அப்படியே விளைவிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்போ தன்னைத்தானே கடவுள் என சொல்லிக்கொள்ளும் மனிதர்களை இந்த நேரத்தில் அவர்கள் கடவுள் என்றால் முக்காலமும் உணர்ந்தவர்கள் தான் இந்த இடத்துல ஞானிகளாகவும் மகான்களாகவும் இருக்க முடியும். அப்போ கடவுள்னா எல்லாத்தையுமே உணர்ந்தவர் தானே. அப்போ தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு கடவுள் என போதிக்கும் மனிதர்களுக்கு இப்பேற்பட்ட ஆபத்துகள் தெரியாதா? ஏன்னா இறைவன் எல்லா இடத்துலையுமே சூழ்ந்திருப்பார். என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே கவனித்து கொண்டு தான் இருப்பார். அதனால தான் நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறுது. நம்ம ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து எந்த ஒரு தப்பு செய்தாலுமே அதை இறைவனானப்பட்டவர் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அப்போ தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லி கொண்டு இருக்கும் மனிதர்களை எந்த வகையிலையும் நம்ப வேண்டாம்.
அது அவர்களுடைய பிழைப்பிற்காக நடத்துகின்ற ஒரு நாடகம் அப்படிங்கிறதை நீங்கள் முழுவதுமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறன்னா நீங்கள் உங்களுடைய பாதையை சூஸ் பண்ணி போனால் மட்டும்தான் அதில் நமக்கான அந்த வெற்றி கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த புரிதலானது ஏற்பட்டிருக்கும். இப்போ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அதை முன்கூட்டியே அவர்கள் தெரிவித்தார்கள் என்றால் அதை நம்ம உணரலாம். இந்த இடத்துல இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் அப்படின்னு யாராவது இதுவரைய தன்னைத்தானே இறைவன் அப்படின்னு உணர்த்தி கொண்டு வாழ்கின்ற எந்த மனிதனாவது கூறியிருக்கானா? கிடையாது. ஏன்னா அவனுக்கு அது தெரியாது. அவனுடைய பிழைப்பிற்கு மட்டுமே அவன் நடத்துகின்ற ஒரு நாடகம் அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலானதும் அப்பொழுதும் அவர்களுக்கு சில பேருக்கு வருவது கிடையாது. திரும்ப திரும்ப அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அவர்களுக்கு ஒரு நாளாக வைத்துக்கொண்டு அவர்களுக்காக அவர்கள் சொல்வதையே வேத வாக்காக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக 4 பேரை வச்சுக்கிடுவாங்க. இறைவன் அப்படிங்கிறவரை நாம் நம்மளுடைய மனதிற்குள் தேடி நாம் வழிபட்டால் மட்டும்தான் நம்ம உணர முடியும். இறைவன் பார்த்திங்கன்னா நாம் செய்கின்ற இந்த பக்தியின் வெளிப்பாடாக தான் இறைவனானப்பட்டவரை நம்மளை உணர முடியும். அதை தவிர்த்து நம்ம எந்த ஒரு பரிகாரங்கள் புனஸ்காரங்கள் எது செய்தாலும் இறைவனை அவ்வளவு எளிதாக நம்மளால் உணர முடியாது. அவருடைய அருள் வேணுமானால் நமக்கு கிடைக்கும். அதை செய்வதனால ஒரு மன திருப்தி தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் எதுனாலும் நம்ம முயற்சி செய்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்தி கொண்டு போகும்பொழுது தான் அது நகரும். நம்ம உட்காந்துட்டா அந்த வாழ்க்கையானது அந்த இடத்துல அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் அடுத்தவர்கள் சொல்வதை இதை பண்ணாதான் உங்கள் வாழ்க்கையானது இந்த இடத்துல நகரும் அப்படிங்கிறத எந்த வகையிலையும் யாருக்குமே புரிந்து கொள்ள வேண்டாம். எல்லாமே அவரவர் நடத்துகின்ற ஒரு பிழைப்பிற்கான ஒரு நாடகம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம இறைவனிடத்தில் நம்ம பேசணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அதிகாலையில் நீங்கள் எழுந்து, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு கூட எழுதுகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி 4 மணிக்கு எப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறது அந்த யோசனை கூட நிறைய பேர்த்துக்கு வரும். இவங்களாம் 5 மணிக்கு எந்திக்கிறாங்களே, 4 மணிக்கு எந்திக்கிறாங்களே, எப்படி தான் எந்திக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க அதை முயற்சி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா அன்றாட வேலையை முடித்துட்டு வந்து நிம்மதியான உறக்கத்திற்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இரவு முழுவதும் இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கின்றனர். இப்போ வந்து சாப்பிட்றாங்க, ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தூங்க போயிடுறாங்க. அப்படி தூங்கும் பொழுது என்ன ஆயிடுது, அந்த உறக்கமும் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அதிகாலையில் எழுவதற்கான அந்த நேரமும் அவங்களுக்கு இருக்குது. இப்போ அதிகாலையில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உடம்பில் உள்ள அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது போயிடும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம இறைவனை தேடுவதற்கும் நம்மளுடைய மனமானது அந்த இடத்துல ஒரு நல்லதொரு வாய்ப்பு அளிக்கும். ஏன்னா மனமும் சரியில்லை, தூக்கமும் இல்லைன்னா ஒரு மனிதனால் எந்த ஒரு செயல்களையுமே ஈடுபட முடியாது. அப்படியே தெளிவில்லாமல் நடந்து கொண்டு போகும்பொழுது உடம்பில் தெளிச்சியே இல்லாத மாதிரி தான் இருப்பான். முதல்ல நம்மளுடைய உடம்பை நம்ம தயார்படுத்தி கொண்டு இறைவனை தேடுவதற்கான அந்த வழியை நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ இப்படித்தான் எல்லாருமே அதிகாலையில் 4 மணி 5 மணிக்கு எந்திக்கிறவங்களாம் இப்படி தான் எந்திக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். தூங்காமலாம் அவங்க கிடையாது. அவங்க முன்னாடியே தூங்கிட்டு அதிகாலையில் சீக்கிரமாக எந்திக்கிறாங்க. அதிகாலையில் தான் பார்த்தீங்கன்னா இறைவனோட ஆற்றல் அப்படிங்கிறத நம்மளுக்கு பெறுவதற்கும் அந்த நேரத்தில் தான் இந்த ஆற்றலும் அதிகமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர்லாம் நிறைய அதிகாலையிலே எந்திரிச்சு பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டு இறை நம்பிக்கையில் அப்படியே அமைதியான தியான முறையெல்லாம் மேற்கொள்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இறைவனான அருள் அப்படிங்கிறது தினமும் கிடைத்து கொண்டு தான் இருக்கும். இறைவன் அருள் கிடைத்தவங்க யாருமே எனக்கு இறைவன் அருள் கிடைச்சிருக்கு அப்படின்னு வாயார சொல்லி கொண்டு இருக்க மாட்டார். உணர்ந்ததோடு அப்படியே இருந்து கொடுவாங்க. இப்படி பண்ணால் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அதற்காக இந்த பரிகாரம் பண்ணுங்க, அப்போ தான் இறைவனானப்பட்டவர் உங்களுக்கு காட்சியளிப்பார் அப்படிங்கிறதுக்காக அவர்களிடம் இருந்து ஒரு காசு அப்படிங்கிற மாதிரி வாங்குவதற்கு மட்டும் இது பண்ண மாட்டாங்க. எல்லாமே நாம் செய்கின்ற செயல்களில் தான் அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் பக்தியை வெளிப்பாடாக நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இறைவனிடத்தில் உங்களை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கும். இப்போ விரதம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பேன். விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள். இப்போ ஐயப்பசாமி கோயிலுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, முருகன் கோயில், எல்லாருக்குமே ஆலயங்களுக்கு செல்கிறவங்க மாலை அணிந்து அதற்கான விரத முறைகளை மேற்கொண்டு அப்புறம் போய் இறைவனை வழிபடுவாங்க. இது எதற்காக மேற்கொள்கிறாங்க?
அந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இறைவனுக்காக அவர்கள் செலவிடுகின்ற அந்த நாட்களை, அப்போ எந்த ஒரு மாமிசமும் உண்ண மாட்டாங்க, எந்த ஒரு தீய பழக்கத்திலையும் ஈடுபட மாட்டாங்க. ஒரு உடை, காவித்துண்டோ கருப்பு வேட்டியோ இதை அணிந்து கொண்டு இருக்கிற இடத்துல படுத்துக்கிட்டு அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டு உணவு ஆகாரம் அப்படிங்கிறதே ஒரு அளவோடு எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே இறை சிந்தனையில் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ அந்த இறை சிந்தனையோடு இருந்து அந்த 48 நாட்களும் இறைவனை நினைத்து கொண்டு அதற்கப்புறம் இறைவனை வழிபட்டுட்டு வந்துடுவாங்க. அதற்கான பலனானதை இறைவன் பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்க்கை முறையில் நல்லதொரு பாதையை காமிச்சு அதன் மூலயமா அடைவதற்கு வழிவகுப்பார். அப்போ இப்படித்தான் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம இருக்கின்ற அந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமே நம்ம கடைபிடித்து கொண்டு வரும்பொழுது என்ன நடக்கின்றது, நாமளும் ஒழுக்கமடைகிறோம், எல்லாமே நம்மளுக்கு மேன்மை அடைகிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம முயற்சி செய்கிறோம். வாழ்நாள் முழுவதுமே ஒழுக்கத்தோடு அப்படியே அந்த கெட்ட பழக்கத்தில் எதுவுமே ஈடுபடலை, எந்த மாமிசத்தையும் நம்ம உண்ணலை. அப்போ இறைவனிடத்தில் நம்ம போகணும்னாலே இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம விதிக்கப்பட்டிருக்கிறதுனா முழுமையாக நம்ம அவரிடம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்நாள் முழுவதும் அவருக்காக அர்ப்பணிக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா அவரிடம் இருந்து தான் வந்திருக்கோம், திரும்ப அவரிடமே போகிறதற்கு நம்ம முயற்சி செய்யணும். திரும்ப திரும்ப இந்த பிறவி பிணியிலே வாழ்வதற்கான அந்த சூழ்நிலையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும். இப்போ சிவபெருமான வழிபடுறோம்னாலும் இதுதான், அவர் தான் எல்லாத்துக்கும் ஒரே மூலதனமாக இருக்கிறாரு. ஆனால் அவரை புரியாததன் காரணமாக தான் நம்ம பல ரூபங்களில் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அது அவரவர் நம்பிக்கை, அதை நம்ம எதுவும் சொல்லலை. ஏன்னா அவர் தான் எல்லா ரூபங்களாக இருக்கின்றார், அதை மட்டும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுக்கெல்லாம் ஒரே தேவனாக இருப்பவர் தான் அந்த மகாதேவனாகிய இறைவன் ஈசன். அதனால் உங்களுக்குள்ள இறையொருள் அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும்னா இந்த முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு இறைவனை நினைத்து தியானத்தை மேற்கொள்ளுங்க. அந்த தியானத்தை நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்குள்ள நடக்கின்ற இந்த மாற்றத்தை நீங்களே காணலாம். அப்படி மேற்கொள்ளும் பொழுது அந்த தியானமானது உங்களுக்கு அதிகரிக்க தோணும். ஏன்னா நம்ம ஒரு இப்போ எந்த ஒரு வேலையில் நம்ம அதிகமாக நாட்டம் செலுத்துகிறோமோ அது நம்மளுக்கு பழகிவிடும். அதற்கப்புறம் நம்ம அது எவ்வளவு நேரம் நம்ம செலவிட்டாலுமே அது நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. இப்போது புதுசாக ஒரு வேலையில் சேர்ந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு இதில் ஈடுபட்டாலும் சரி, ஆரம்பத்தில் அது சிக்கல்களாகவும் கஷ்டமாக இருக்கும் பொழுது அதை தொடர்ந்து நம்ம செய்ய அது பழகிவிடும். அப்போ இதே நம்ம இறைவனிடத்திலும் செய்தால் அதற்கான பலனானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்கள். நாமளும் மனதார இறைவனிடத்தில் அந்த பக்தியை செலுத்தி அவரோடு பேசுவதற்கு நமக்கான வாய்ப்பை அவர் அளிப்பார். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.